சார் இப்போ சினிமால எந்த அளவுக்கு கண்டென்ட் போயிட்டு இருந்தாலும், நிறைய இது போனாலும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா இருங்கப்பா. நான் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாரி, அப்படியே எல்லா பிரச்சனையும் மூடி மறைக்கிற மாரியான ஒரு பிரச்சனை. இன்னொன்னு ஊரா வீட்டு பிரச்சனை தான் நம்ம பிரச்சனை மறந்துருவோன்ற மாரி, டெய்லி நம்ம பார்த்து ஓகே டைம் பாஸ் பண்றதுல பிக் பாஸ் ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. சில பேர் இது வந்து ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லலாம். சில பேர் இத பார்க்க மாட்டேன்னு சொன்னாலுமே, ஆனா இதுக்கான விஷயங்கள் வந்து மீமா போறதா இருக்கட்டும், சோசியல் மீடியால இருக்கிறதும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். நீங்க பிக் பாஸ் பார்த்தீங்களா? அத பத்தி என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒவ்வொன்னா பேசுவோம். முதல்ல விஜய் சேதுபதி. அவர் வந்து கமல் இதுலருந்து வெளியேறினது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா, அவரு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து தொகுத்து வழங்குறது. தொகுத்து வழங்குறதுல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. அவரு அந்த பிக் பாஸ்ல இருக்கிற விஷயங்கள தாண்டி அவர் பேசுற விஷயங்கள், அரசியல், அரசியலா இருக்கட்டும். பொருளாதாரம், அதுக்கப்புறம் அவரு ஒவ்வொரு வாரமும் சொல்ற புத்தக பரிந்துரை. அந்த புத்தகத்த நான் நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு கரெக்ட்டா பொங்கல் அப்போ தான் பிக் பாஸ் முடியும். அப்பதான் சென்னை புத்தக திருவிழா வரும். நான் ஒவ்வொரு வருஷமும் போய் அவரு பரிந்துரை பண்ண புத்தகங்கள மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 7 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே மிஸ் ஆச்சு.